உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் அமைச்சரவையில் மாற்றம் நிகழக்கூடும் என்று சூசகமாக தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மறுசீரமைப்பிற்கான பட்டியல் ஏற்கனவே உள்ளதா என்று செய்தியாளர்கள் வினவியதற்கு அன்வார் வெறுமனே கூறினார் என்றும், உங்களிடம் ஏதேனும் இருந்தால் உங்கள் பரிந்துரைகளை எனக்கு தரவும் என்றும் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார். செனட்டராக ஜம்ரியின் பதவிக்காலம் டிசம்பர் 2ஆம் தேதி முடிவடையும். டிசம்பர் 3, 2022இல் அவர் செனட்டராக பதவியேற்றார். அதே நாளில் செனட்டர்களாக பதவியேற்ற மற்றவர்களில் உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில், மத விவகாரத்துறை அமைச்சர் நாயிம் முக்தார் மற்றும் முதலீடு, வர்த்தகம், தொழில்துறை அமைச்சர் தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸ் ஆகியோர் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டாட்சி அரசியலமைப்பின் கீழ் செனட்டர்கள் 3 ஆண்டு காலத்திற்கு சேவை செய்கிறார்கள். மேலும் அதிகபட்சமாக 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீண்டும் நியமிக்கப்படலாம். மே 28ஆம் தேதி பொருளாதாரத்துறை அமைச்சர் ரபிஜி ரம்லி மற்றும் இயற்கை வளம், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக்னஸ்மி நிக்கமாட் ஆகியோர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அமைச்சரவையில் தற்போது 2 காலி இடங்கள் உள்ளன. அவர்களின் கடமைகளை நிதியமைச்சர் அமீர் ஹம்சா அசீசான் மற்றும் தோட்டக்கலை மூலப்பொருள் அமைச்சர் ஜொஹாரி கானி ஆகியோர் கையாளுகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.